நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் காம்படிஷன் வின் பண்ணல, நான் செகண்ட் பிளேஸ் தான் வாங்கினேன். இப்போது என்ன மேட்டர்னா, வின்னர் வந்து ஒருத்தங்க தான் இருப்பாங்க. இந்த லூசர்ஸ் மீதி வின்னர்ஸ்க்கு மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல, லூசர்ஸ்ன்னு பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு வின்னர் தான். நிறைய பேருக்கு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி. நானும் அப்போது ஒரு லூசர் தானே. பட் இட் வாஸ் நாட் த எண்ட் ஃபார் மீ. என்னாலையும் வந்து ஐ குட் ஸ்டெப் அப் ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து டிஜெக்ட் ஆகிடாதீங்க, நீங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்றது. நான் வந்து இந்த 5 பேருக்கு மட்டும் சொல்லலை, மொத்தமாக வந்து 25 ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வந்து 2266 ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன். எனிபடி ஸ்டில் ஹேஸ் அ சான்ஸ் ஃப்ரம் தேட். இல்லைனா இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எரான்றதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதில் மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப் மட்டும்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோடு வச்சிட்ருக்காங்க. அண்ட் அந்த நான் சொன்னேன்ல, இதில் வராத ஷார்ட் ஃபிலிம்லாம், நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் வந்து இதில் வராத ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஏடி வந்து எனக்கு காமிச்சாங்க. அதில் வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து ஒரு எலியன் கட்டிங். ஆமாம், அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஃபில்ம் மேக்கருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கார். அங்கே இருக்கீங்களா? முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 5 வந்து என்னோடய ஃபேவரட்டாக வந்து இருந்தது வந்து அன்புடன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மீதி அதிலும் வந்து அந்த முக்கியமாக ஒரு டைலாக் வந்து எழுதியிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல டைலாக்ன்றது அதுக்கு அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்களா சார்? அதுதான். ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? இப்போது டிராகன் ரிலீஸ் ஆகிடும், ஃபெப்ரவரியில் வந்துடும். ஸோ டிராகன் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் விக்னேஷன் பிரதரோட லைக் இருக்குது, லைக்கும் வந்து நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன். அது வந்து ஒரு ஜான்லைன் ஷூட் பண்ணுறேன். அது இது வரைக்கும் இந்த 3 படம், அவ்வளோதான். ஓகே. ஒரு ஆக்டரா பல ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிறகு இப்போ உங்களுக்கு பிரதீப்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு உங்களுக்கு என்ன தோணுது? என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ திங்க் நான் எனக்கு புரியுது, சினிமாவாக கேட்குறீங்க, கிராஃப்டாக கேட்குறீங்க. பட் இன்டென்ஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் வந்து என்ன கிராஃப்டாக இருந்தாலும், என்ன சினிமாவாக இருந்தாலும், இல்லை என்ன தொழிலாக இருந்தாலும், அந்த இன்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனி கிராஃப்ட், இப்போது நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து எடிட் பண்ணுவேன், எல்லா கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் கை வைப்பேன். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு வழி, நிறைய பேர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையை எடுக்கும் போது அதோட இன்டென்ஷன் ரொம்ப நான் நல்லா வச்சுப்பேன், இது ரொம்ப ஃபுல்லாக சூப்பராக பண்ணணுன்னு. ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் ஹார்ட். சூப்பர், அது தேங்க்யூ ஸோ மச். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.